அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ விஐடி இன்டகிரேட்டட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அலாட்மெண்ட்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ விஐடி இன்டகிரேட்டட் கோர்சஸில் பார்த்திங்கன்னா என்ன ரேங்க்குக்கு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டகரி என்ன கேம்பஸில் கிடச்சிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 679 அதாவது 679ங்கிற ரேங்க்குக்கு வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து ரேங்க் 776 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸுங்கிற கேட்டகரி ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 905 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 992 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் வித் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 1037 வெள்ளூர் கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 1088 வெள்ளூர் கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 1458 சென்னை கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 1673 வெள்ளூர் கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3006 ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 4509 போபால் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 4997 போபால் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 10240 போபால் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 11379 போபால் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த தகவல்கள். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராச்சும் விஐடி எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு யாருக்காச்சும் அலாட்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ரேங்க் வித் சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரேங்க்குக்கு என்ன மாதிரியான சீட் கிடச்சது. ஏன்னா சில பேருக்கு சீட் அலோகேட் ஆகலை, அவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கும் உங்களுடைய தகவல்கள்ங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? இதுமாதிரி கண்டினியூஸாக ஜோசா கவுன்சிலிங் விஐடி கவுன்சிலிங் அமிர்தா சாஸ்திரா டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.